ஏதோ நேரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்கம்ப்ளீட்லி யோர்ஸ் பார்ட் 2 தான். இதனோட ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. போய் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. லாஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்துருப்போம்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. இது நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவும், அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட வந்து பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. அதோட விட்டுருந்துருப்போம்டா. சரி வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே அங்கே மாடி மேலே இருந்திருப்பீங்க. ஜங்குக்கோட பேசிட்டு இருந்திருப்பீங்க. சரி வாங்க இவ்வளோ பெரியஸ் அதோட நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதோட அவர் இதெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு நிஜமாலே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னே புரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதோட நீங்கள் புரிஞ்ச வரைக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பீங்க. அதோட ஜங்குக்கும் அவரோட கையெடுத்துட்டு வந்து உங்களோட வயிற்று மேலே வைக்கிறாரு. அதோட நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க, ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரீங்க. அதோட அவர் உன்னோட வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, நீங்களும் ஆமாம் குட்டி பாப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கன்ஃபியூஸ்டாக சொல்கிறீங்க. அதோட அவர் இப்போ நீ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்கள் சொல்கிறீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா அதனோட அர்த்தம் அதுதானே, அப்போது அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், ஆ தெரியும், நம்ம 2 பேருக்குமே ஒரு சின்ன பாப்பா இருக்குன்றது எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அவருக்கா திரும்பிட்டு அவரோட லேப்பில் தான் நீங்கள் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. அதோட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. அதோட நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு, ஜேகே நான் என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவர் வெயிட்டாவா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உண்மையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கன்னத்தை கிள்ளிட்டே சொல்கிறீங்க. அதோட அவர் ஐயோ கில்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்தை பிடிச்சிட்டு சொல்கிறாரு. அதோட நீங்கள் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தன்னோட கன்னத்தை அப்படியே ரப் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. இப்போ செமையாக கேள்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதோட நீங்கள் ஆ ஆ நான் சொல்ல வந்தே மறந்துட்டேன் பாரு. ஆமாம் நான் என்ன பிரச்சனை உனக்கு? ஆ ஏதோ ஒரு குட்டி கஷ்டம்னு சொன்ன, என்ன கஷ்டம் என் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அவரோட கண்ணை பார்த்துட்டே சொல்கிறீங்க. அதோட அவர் நான் கஷ்டம்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினச்சியா, எனக்கு பெரிய கஷ்டம்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அப்படி என்ன பெரிய கஷ்டம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவர் இப்போது உன்னோட அப்பா அம்மா வந்ததுக்கே நீ அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்ட, என்னை தனியாக விட்டுட்ட. இப்போ பாப்பா வந்தாக்கா அப்போ நீ பாப்பா கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்போ என் வயன் எனக்கு என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் ஐயோடா பாரு என்ன கேட்குறான்னுட்டு, நான் குதிரைக்கு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவர் ஆ என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாப்பா கூட இருந்தேன்னா நான் கோச்சிப்பேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு குழந்த மாதிரி பண்ணுறாரு. அதோட நீங்கள் ஐயடா எனக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவரோட கண் அப்படியே விரியுது. ஆ உனக்கு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம 2 பேருக்கு ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை எனக்கு 2 பாப்பான்னு சொன்னேன், நீ ஒரு பெரிய பாப்பா என் வயிற்றுக்குள்ளே வளருது குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவர் அப்போ எனக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அட பாவி குழந்தைக்கு நடுவில் ஜெலசி என்னடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட தலையை கோதி விட்டுட்டு கேட்குறீங்க. அதோட அவர் ஆ எப்பவுமே நீ எனக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட நீங்கள் ஐயோ ஜேகேப்பா நீ என்னோட என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி
நான் ஒண்ணு தான் கவனிப்பேன். ஆனா நம்பளுக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்குல்ல, அது நம்ம 2 பேர் நம்பி தானே வந்திருக்கு. ஆ? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும் தலையாட்டுறாரு. ஆனா ரொம்ப ஸ்லோவா தலையாட்டுறாரு. ஐயோ! நம்ம ஏன்டா ஆமான்னு ஒத்துக்கிறோன்ற மாரி. அதோட நீங்க, "என்னாச்சு? ஆ? பாப்பா வளர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை என் தங்கத்துக்கு? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸ கப் பண்ணிட்டு கேட்குறீங்க. அதோட அவரு தன்னுடைய தலைய எடுத்துட்டு அப்படியே அவரு நசில் பண்றாரு. உங்களோட 2 கைக்கு நடுவுல. அவரோட பிரெத் உங்களோட கை மேலே படும்போது உங்களுக்கு கூசுது. "அது கூசுதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு "கூசுதா? இன்னொரு வாட்டி பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஐயோ! இன்னும் கூசுது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இதே மாதிரி டேஸ்லாம் போயிருந்திருக்கும். அடிக்கடி யாராவது வந்து இருப்பாங்க. யாராவதுன்னா நீங்க தனியாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தனியா இருக்கிறது என்னதான் பிடிக்கும்னாலும், ஆனா அவரு தனியா விட்டுலாம் போக மாட்டாரு. எப்படின்னா, அவர் ஆஃபீஸ் போனாலும், நீங்க அவங்களோட அம்மா கூட இருக்கிறதோ, இல்ல உங்களோட அம்மா உங்க கூட வந்து இருக்கிறதோ, யாராவது ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்க. அதோட நீங்க சொல்லியிருந்திருப்பீங்க அவர்கிட்ட. "ஐயோ! ஜேகேப்பானா தனியா கூட இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவர் நெறைய வாட்டி சொல்லியிருந்திருப்பாரு. "அப்படிலாம் உன்னால விட்டு போக முடியாது வயன். நான் இருக்கணும், இல்ல அப்பா, அம்மா இருக்கணும். யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க சொல்லி சொல்லி அழுதுட்டு, "சரி பரவால்ல இருந்துட்டு போட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நீங்க 9த் மந்த்ல இருந்திருப்பீங்க. அந்த 9த் மந்த்ல ஒரு நாள் ஜேகே வந்து சொல்லிட்டு போயிருந்திருப்பான். "வயன்மா, இங்க பாரு, நான் போறேன். அம்மாகிட்ட சொல்லியிருக்கேன். இதோ ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. இருக்கலாம்னு நெனச்சாக்கா என் பாஸ் வேற தொல்ல பண்றான். உனக்கே தெரியும் அவன பத்தி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "ஐயோ! ஜேகேப்பா, இப்படிலாம் சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதோட அவரு, "என்ன பண்ண சொல்ற? நான் ஒரு 20 நிமிஷம் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட ஒத்துக்க மாட்றான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க, "ஐயோ! ஜேகேப்பா, அங்க ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும்னு வேற சொல்லிட்டு இருந்த. போ பரவால்ல, நான் பார்த்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் உனக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ண பார்க்குறேன். அப்படி என்னால கால் பண்ண முடியலைன்னா, எதுவும் நெனச்சுக்காத. அம்மா இருப்பாங்க என் கூட. ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் தானே, என்ன ஆயிடப்போது? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு, "எதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் நான் என் அம்மாவ வர சொன்னேன். அதில வேற எங்க அம்மா இங்க டிராஃபிக்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே சொல்றாரு. அதோட நீங்க, "ஐயோ! ஜேகேப்பா, இத எடுத்துட்டு போக மறந்துடாத." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் குடுத்துருந்துருப்பீங்க. அது வேற எதுவும் இல்லடா, லஞ்ச் பேக் தான். அத எடுத்துட்டு போய் கொடுக்கவும், அதோட நீங்க குடுத்துட்ட உடனே ஜங்குக்கும் சொல்றாரு, "இதெல்லாம் நானே எடுத்துட்டு போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவரு எடுக்கவே இல்ல. அதனால நீங்க திட்டியிருந்திருப்பீங்க லாஸ்ட் டைமே. அது ஞாபகம் வச்சுட்டு, "ஐயோ! வயன், திட்டாத. என் தப்பு தான், எடுத்துட்டு போல. என் தப்பு தான். திட்டாத என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதோட நீங்க அவர வான்னு சொல்லிட்டு, ஸ் நீங்க உங்களோட கைய வச்சு காமிக்கிறீங்க, வான்னு சொல்லிட்டு. அதோட அவரு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கத்துல வராரு. அதோட நீங்க அவருக்கு கொஞ்சம் குனிய சொல்றீங்க. அதோட அவரு குனியிறாரு. நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க சோஃபா மேல. அப்படியே அவர் குனியவும், கரெக்ட்டா அவரோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் குடுத்துட்டு, "சமத்தா இருக்கணும் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அவ நீங்க சொல்லிட்டு விடுறீங்க. அதோட அவரு, "என்னடி குழந்தையா? நம்மளுக்கே ஒரு குழந்தை வரப்போது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இருந்தாலும் நீ என்னோட சின்ன பையன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே அவரோட ஹேர்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு, அவரோட டை கரெக்ட்டா பண்ணிட்டு சொல்றீங்க. அதோட அவரு, "இது என்னைக்குமே மாறாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போறாரு. அதோட கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெயின் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதோட நீங்க ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கிறீங்க. அதோட திருப்பியும் பார்த்தாக்கா, உங்களுக்கு அதிகமா வலிக்கல. இது வந்து ஃபேக் கான்ட்ராக்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பீங்க. திருப்பியும் வலிக்க ஆரம்பிக்கும். கரெக்ட்டா. அதோட நீங்க, "இல்ல இது நிஜமாலே லேபர் பெயின் தானா? ஏன் இவ்வளோ வலிக்குது?"
அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கோட நம்பர் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதோட அங்கே ஜங்குக்கோ கரெக்டாக கால் பண்ணியிருந்திருப்பான். அதோட நீங்கள் ஃபோன் எடுத்திருந்திருப்பீங்க. அவர் வயன்மா ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்களா? நான் நான் வேணா உன்னோட அம்மாக்கு கால் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் ஜங்குக்கா என்னாலும் முடியல ஜங்குக்கா, வலிக்குது, எனக்கு தெரியல, லேபர் பெயின் நினைக்கிறேன், வந்துடுச்சு ஜங்குக்கா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை பிடிச்சிட்டே சொல்கிறீங்க. இதுக்கு மேலே உங்களால் ஃபோனை கூட பிடிக்க முடியல, ரொம்ப வலிக்குது. அதோட அவர் வயன் என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதோட நீங்கள் அது சொன்னது எதுவுமே கேட்டிருக்காது. ஃபோனை அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே வச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் எப்படியாவது பேசணும்னு பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப வலிக்குது, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அழுதுருப்பீங்க. நீங்கள் அழுதது மட்டும் தான் அவர் கேட்டுச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டு வராரு. அவர் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பாரு. இது இல்லைன்னா கம்பெனியே வந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதோட அவர் ஜிமனுக்கு சொல்லியிருந்திருப்பாரு. ஜிமன், ஐம் ரியலி சாரி, பட் ஐ ஹவ் டு லீவ், மை வைஃப் இஸ் இன் லிபர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோட அவரும் தலையாட்டி இருந்திருப்பாரு. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எணிச்சு நின்று போயிருந்திருப்பாரு. அதோட அங்கேருந்து ஒரே ஓட்டம் அங்கேருந்து வந்திருப்பாரு. அதோட அங்கே கரெக்டாக வந்ததும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு ஃபோன் எடுக்கலான்னு போகிறீங்க. எனக்கு அது விழுந்திருக்கும் கரெக்டாக சோபா கீழே. அதோட அவர் ஹே வயன், என்னடியாச்சு? ஆ என்னாச்சு? ஃபோன் தானே, நான் இருக்கேன், இதோ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அதோட நீங்கள் ஜங்குக்கா முடியலடா, ரொம்ப வலிக்குது, பாப்பா வர போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பேக் 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 இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்து போகலான்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அதோட நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டு ஓ கதை ஜங்குக்கா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அதோட அவர் இதோ இதோ இருடி, பேக் எடுத்துகிட்டு வருமோ இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பீங்க. இது அவருக்கு ரொம்ப கொஞ்சமாக கேட்டிருந்துருக்கும். அதோட அவர் அப்படி வலிக்குதாடி ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சிட்டு அவர் நிற்க வைக்க பார்க்குறாரு. உங்களால் அது கூட முடியல. அதோட அவர் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு காரில் உங்களை பின்னாடி வைக்கிறாரு. அதோட நீங்கள் வலிக்குது முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறுக்கமாக அவரை பிடிச்சிக்கிறீங்க. அதோட அவர் இரு இரு இருவேன், நான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆளை கூப்பிட்றாரு. அது வேறு யாரும் இல்லை, அவரோட செக்ரட்டரி தான். கரெக்டாக அங்கே வந்துட்டு அவரும் தயவு செஞ்சு இப்போவே இட்டுட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறுறாரு. அதோட அவர் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்களோட தலையை கோதி விடுறாரு. இது கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், அவ்வளோதான், அங்கே போயிடுவோம். இதுவும் ஆகாது உனக்கு, ஓகே, இங்கே இங்கே என்னை பாரு, கண்ணை மூடாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் முடியல ஜங்குக்கா, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருந்துருப்பீங்க. அவரோட கையில் அந்த சைடு ரத்தம் போகுமான்னு கூட தெரியல, அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. அதோட அவர் இவ்வளோ வலிக்கும் தெரிஞ்சுக்கா, பயனடி, இன்னொரு வாட்டி குழந்தைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்கள் இது கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறமா எல்லாமே அப்பா என்னால் பேச முடியல ஜங்குக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அழுதுட்டே சொல்றீங்க. அதோட அவரு, "ஒண்ணுமே சொல்ல வேணாண்டி. ஒண்ணுமே சொல்ல வேணாம். நான் இருக்கேன்ல. ஆ எதுவும் இல்ல. உனக்கு எதுவும் இல்ல. இதோ இப்போ அங்க பாரு வந்துடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்கள தூக்குறாரு. கரெக்ட்டா அங்க நர்சஸ்லாம் இருப்பாங்க. என்னாச்சுன்னு பார்த்தாக்கா, நீங்க உங்கள பார்த்துட்ட உடனே, "சீக்கிரமா, சீக்கிரமா யாராவது எடுத்துட்டு வாங்க. ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே உங்கள தூக்கிட்டு போறாரு. அதோட அங்க டாக்டர் பார்த்துட்டு, "இமிடியேட்டா ஐசியூக்கு இட்டுட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போறாங்க. அதோட உங்கள இட்டுட்டு போன உடனே, அங்க நர்ஸ், "மேம், உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட கூப்பிடணும்னு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்க, "ஏன் கூப்பிடாம? அவர கூப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட அங்க வெளியில நர்ஸ் வந்துட்ட உடனே, "சார், அங்க மேடம் உங்கள கூப்பிடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆ இதோ இப்பவே வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே உள்ள வராரு. அதோட நர்ஸும், "இருங்க சார், அப்படியெல்லாம் உள்ள போ முடியாது. ஸ்க்ரப் அதெல்லாம் போட்டுட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னோட பொண்டாட்டி வலியோட துடிச்சிட்டு இருக்கா. இப்பதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் அவரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, "சரி வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு வராரு. அதோட எல்லாம் அந்த ஸ்க்ரப்பு எல்லாமே போட்டுட்டு உங்கள அன்ட்ட வராங்க. அதோட நீங்க, "குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைய திருப்பியும் புடிச்சுக்கிறீங்க. அதோட அவரு, "இப்படியே புடிச்சு தெரியுமா? எதுவும் ஆகாது உனக்கு. ஆ வேணாம், உனக்கு எதுவும் ஆகாது. வலியில சீக்கிரம் போயிடணும். அப்பா அப்பா என்ன சொன்ன? அம்மாக்கு இவ்ளோ இவ்ளோ தொல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஆ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன? அ அம்மாக்கு வலிக்குதுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சாக்குக்கா பரவால்ல. அதெல்லாம் இருந்ததா குழந்தை. நல்லா இருக்குன்னு அர்த்தம். விடு, பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதோட அவரு, "ஏன்டி? ஆ இவ்ளோ இவ்ளோ வலியில நான் உனக்கு இன்னொரு வாட்டி தர்றதுக்கு முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரு அப்படி சொல்லிட்ட உடனே நீங்களும், "சாக்குக்கா அது பரவாயில்லடாப்பா. ஆ வலிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப டைட்டா பிடிச்சிருந்துருப்பீங்க. விட்டா இன்னும் கொஞ்சம் பண்ணா, கண்டிப்பா போனே ஃப்ராக்சர் ஆயிடும் போல. அந்த அளவுக்கு இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க. அதோட அவரு அப்படியே வந்து உங்களோட ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு கிஸ் வைக்கிறாரு. "ஏன்டி? ஆ உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியுமா? பண்ணு. ஆ என் மேல எது வேணாலும் பண்ண முடியும். எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே உங்கள புடிச்சுக்குது. ரொம்ப சாஃப்ட்டா, நீங்க கிரிப் பண்ணத விட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அதோட நீங்க, "சாக்குக்கா, நீ இல்லைன்னா என்னால இது கண்டிப்பா பண்ண முடியாது. போகாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பிடிச்சிருக்கீங்க. அங்க டாக்டர்ஸ் கிட்ட அவர் சொல்றாரு, "எப்படியாவது குழந்தைய முதல்ல எடுங்க. என்னோட வைஃப் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அங்க டாக்டர்னா, "சார், அவங்க இன்னும் டயலேட் ஆகல. இருங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து தான் குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அட்லீஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் ஆச்சு குடுங்க. வலி கம்மி பண்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவங்க, "ஒண்ணும் குடுக்க முடியாது சார். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அதோட அவரு, "என்னது? 2 மணி நேரம் கழிச்சா? உயிர்ல இவளால இப்படி எப்படி இவ்ளோ நேரம் இருக்க முடியும்? என்னால இதே பார்த்துட்டு இருக்க முடியல. எப்படி எப்படி அவ பண்ணுவா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கைய பிடிச்சுக்கிறான். அதோட நீங்க, "ஜேகே, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இங்கே இரு, போகாத." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவர் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அதோட நீங்க, "சுக்குக்கா உட்காந்துக்கோப்பா, கால்லாம் வலிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு, "நீ பட்ட வலிய தவிர என்னோட வலியில என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க, "சங்குக்கா வேண்டாடாப்பா, உட்காருமா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட அவரும் அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு. அங்க ஆக்சுவலா எந்த சேருமே இல்ல.
அதோட அவரு உங்கள பார்த்துட்டு, "என்ன? ஆ என்ன உனக்கு? உட்காரணும் அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சங்குக்கா, ம் உன்னோட முட்டில வலிக்கும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும், "வலிக்கட்டும். உன்ன உன்னோட வலி கால் தூசி கூட இதுக்கு வராது வயன்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட நீங்க, "சங்குக்கா வலிக்குதுடா. என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால ரொம்ப நிஜமாலே முடியல. உங்களுக்கு மயக்கமா வருது. ஜங்குக் பார்த்திருந்திருப்பாரு. அதோட அவரு, "டாக்டர், டாக்டர் இங்க இங்க சீக்கிரமா வாங்க. இவன் மயக்கம் போடுற மாரி இருக்கா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதோட உங்க சைடுக்கா வராரு. "வயன்மா, இது இங்க பாருடி, இங்க பாருடி. கொஞ்ச நேரம் கண்ணு முழிச்சு இருடி. இங்க பாருடி, என்ன பயம்படுத்தாதடி. வயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பேசுறாரு. அதோட அதுக்குள்ள உங்கள எப்படியாவது ஸ்டேபிளைஸ் பண்றாங்க. அதோட இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, கரெக்ட்டா இப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு, இந்த சத்தம் ஃபுல்லா அந்த ரூம்குள்ள கேக்குது. எல்லாரோட முகத்திலயுமே குழந்தை நல்லபடியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல். அதோட உங்களுக்கு திரும்பி பார்க்குறான். நீங்க அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க. அதோட அங்க கண்ண மூடிட்ட உடனே ஜங்குக் போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, "இ இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா சொல்றாரு. அதோட அங்க இருக்கிற சில டாக்டர்ஸ்லாம் உங்கள வந்து ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கு. நாங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வேற செக்ஷனுக்கு இட்டுட்டு போறாங்க. அதோட ஜங்குக்கு அவ்ளோதான். செம்மையா அழுதுட்டு இருக்கான். "எவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா உன்னை விட்டுருக்க மாட்டேனேடி" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழுதுட்டு இருக்காரு. அங்க வெளியில உங்களோட அப்பா, அம்மாலாம் நின்னுட்டுருக்காங்க. அதோட உங்களோட அப்பா வந்து அவர்கிட்ட சொல்றாரு, "அதெல்லாம் கண்டிப்பா வயன் வந்துருவா மாப்ள. அதெல்லாம் அந்த மாரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. என்ன, அவ வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட உங்களோட அம்மா, "இதெல்லாம் நடக்கிறது தாங்க. அதிகமா ஒண்ணும் யோசிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவரு வந்து ஒத்துக்கவே இல்ல. "நான் இன்னொரு வாட்டி அவள இப்படி பண்ண விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாமே உங்கள ஆப்ரேட் பண்ணிட்டுலாம் விட்டுட்டாங்க. ஒரு ரூம் தான். நார்மல் ரூம் தான். ஐசியூலாம் கிடையாது. அங்கேருந்து வந்துட்டு, குழந்தைய எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைக்கிறாங்க. நீங்க இன்னும் அந்த டயர்ட்ல தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உள்ள ஜங்குக் வரலாமான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க, வெளியில வரும்போது. அதோட அவங்களும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதோட அவரும், "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்திருப்பாரு. அதோட உங்கள பார்த்த உடனே அவரு தன்னோட கைய எடுத்துட்டு போய் உங்களோட கையோட கை கோர்த்துக்கிறாரு. அதோட அது பண்ண உடனே நீங்களும் கண்ண திறக்கிறீங்க. "சீக்கி பாப்பா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா கேட்டிருந்திருப்பீங்க. அதோட அவரும், "இதோ பாப்பா இங்கேயே தான் இருக்கா. உனக்கு எப்படி வயன் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்க்குறாரு. அவரு குழந்தைய பார்த்துருப்பாரு. ஆனா, நான் அவ வெளியில வர வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். முதல்ல அவ நல்லா இருக்காளான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. அதோட உள்ள உங்களோட அம்மா வராங்க. அதோட உங்க அம்மா வந்துட்டு, "என்ன ஒயன்? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்க இல்லன்னு தலையாட்டுறீங்க. "அம்மா, அ எல்லாரும் வெளியில தான் இருக்காங்களா? பாப்பாவ பார்த்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவங்க, "எல்லாரும் பார்த்தாச்சு. ஆனா ஜங்குக் தான் இன்னும் தூக்கவே இல்ல குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க ஜங்குக்க பார்க்குறீங்க. உங்களோட ஐப்ரோஸ்லாம் ஏன் அப்படின்ற மாரி
பார்த்துட்ருக்கீங்க அவர. அதோட கேட்குறீங்க, "சங்குக்கா, பாப்பாவ ஏன் நீ தூக்கல? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரும் சொல்லியிருப்பாரு, "இல்ல வயன், நீ இல்லாம முதல்ல நீ தூக்கு. அதுக்கப்புறமா நான் தூக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க, "எனக்கு நீ நீ முதல்ல தூக்கி என் கையில குடு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட அவரு எடுத்து குடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பா பண்ணிட போறோமோ! எப்படின்னு சொல்லிட்டு. அவரு சொல்றாரு, "வயன், அம் இனி என்னால பண்ண முடியுமான்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட உங்க அம்மா, "அட மாப்பிள இப்படி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தராங்க. அதோட அப்படி புடிச்சுட்டு நீங்களும் மெதுவா புடிச்சுக்கிறீங்க. "பாரேன் சங்குக்கா, உன்னோட கண்ணு அப்படியே இருக்கு பாப்பாக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரும், "ம் உன்னோட உதடு அப்படியே இருக்கு இவளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "பாத்தியா? ஆ நான் நான் கண்ண பத்தி பேசினா, நீ உதட பத்தி பேசுற." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், குழந்தையும் மெதுவா உதைக்குது. அதோட நீங்க, "அச்சோ! பாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேருமே அப்படியே பாப்பாவ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள உங்களோட அப்பா வராரு. "அப்பா, இதுதான் இதுதான் நான் பார்க்கணும்னு நான் நெனச்சே பார்க்கல. நம்மளோட குழந்தைக்கு இவ்ளோ சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. காலங்கள்லாம் டக்கு டக்குன்னு மாறுதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா போய் உங்களோட அம்மாகிட்ட சொல்றாங்க. நீங்க இது கேட்டதும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க. "இப்பதான் பாப்பா பொறந்தது." அதோட ஜங்குக்கும் உங்கள பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு. உங்களோட கண்ல தண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அதோட அவரு இது பார்த்துட்டு உடனே கேட்டிருந்திருப்பாரு. நீங்க, "நம்ம பாப்பாவும் சீக்கிரமா வளர்ந்துடுவாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர பார்த்துட்டு கேட்குறீங்க. "அவ்ளோ சீக்கிரமாலாம் வளர மாட்டான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா உங்களோட அப்பா அவருகிட்ட வந்து, "நம்ப என்னதான் பசங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாலும், நம்ப பொண்ணுங்க கூட இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட உங்க அப்பா அது சொன்னதும், ஜங்குக்கும் அப்படியே தலையாட்டுறாரு. "முதல் பாப்பால்ல, இருக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க சொல்றீங்க, "என்னோட அப்பா, அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. நம்மளுக்கும் ஒரே பொண்ணு. பாரு, ஃபர்ஸ்ட்டு பொறந்ததே பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அழகா அங்கருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அது வேற யாருமே இல்ல. உங்களோட அம்மாக்கு பக்கத்துல சங்குக்கோட அம்மா தான் எடுத்திருந்திருப்பாங்க. அதோட நீங்க அவங்களோட அம்மாவ கூப்பிட்டுட்டு, "அம்மா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட உங்களோட அம்மாவும் வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. "நீங்களும் பாப்பாவ தூக்கிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட அவங்களும் தூக்கி இருந்திருப்பாங்க. "ரொம்ப அழகா இருக்கா. என் பேத்திய நான் எப்படி பார்த்துக்க போறேன்னு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நிஜமாலே பாப்பா அவ்ளோ கியூட்டா இருக்கா. இதே மாதிரி நாட்கள்லாம் போகுது. இப்போ ஒரு 5, 6 வருஷமே நல்லா கடந்து போயாச்சு. ஒரு நாள், அதாவது ஒரு 6 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, பாப்பா ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டா. அதோட இப்போ ஜங்குக் ரெடி ஆயிட்டு இருக்கான். "வயன்மா எங்கடி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட பெட்ரூம்லேருந்து சொல்றாரு. "இங்க நீங்க, இங்க கீழ இருக்கு ஜங்குக்கா. சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, ஆறிட போகுது. டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு கீழ வராரு. நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் ரெடியா இருப்பீங்க. சரி அம்மா, அப்பாவ போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. அங்க அப்படியே இறங்கி வந்துட்ட உடனே, நீங்க பார்க்குறீங்க, அவரோட கையில பூ. "ஹையடா! என்ன சன்ஃப்ளவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? வித்தியாசமா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சன்ஃப்ளவர் எப்படியோ வந்து சூரியனுக்கு பக்கத்துல எந்த திசையில இருக்கோ, அந்த சைடு திரும்பி ஸ்மைல் பண்ணுதோ, என் வயன்மாவும் அதே மாதிரி என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணும். அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "ஐயடா! ரொம்ப ரொமான்டிக் ஆயிட்ட ஜேகே நீ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றீங்க. அதோட அவரு அப்படியே பாடுறாரு.
சிரிக்காது சிரிக்காது சிரிப்பாலே மறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அவரோட குரல் அப்படியே கிளியர் பண்றாரு. எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, கொஞ்சம் அவ்வளோ கிளியரா வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், செம்மையா பாடுன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படியே இத சொல்றதுக்கு பதிலா உன் புருஷனோட சீக்ஸ் மேல ஒரு கிஸ் குடுத்திருந்தீன்னா நல்லா இருந்திருக்கும். அ இது கூட பரவாயில்ல தான். நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதோட நீங்க சிரிச்சுட்டு குடுத்துட்டா போச்சு ஜெக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட சீக்ஸ் மேல ஒரு கிஸ் குடுத்துட்டு, அவரோட ஃபோர்ஹெட் மேலயும் ஒரு கிஸ் குடுக்குறீங்க. அதோட அவரு, "ஒயன் நிஜமா சொல்றேன்டி. ஐ அம் சோ ஹாப்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதோட நீங்க அவரு சீரியஸா சொல்றத கேட்டுட்டு, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த மாரி தான் ஒரு சின்ன வாழ்க்கை ஹாப்பியா இந்த மாரி நம்மளோட வீட்ல வாழ்ந்துட்டு, நீ நம்மளோட அப்பா, அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறது. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தையும் இருக்கு. அவளும் இப்ப ஸ்கூல் போயிட்டு ஹாப்பியா வருவா. ஒரு 2 மணி போல. நான் அவள பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வேற விஷயம். ஆ அப்படியே நானும் வந்துர்றேன் சாப்பிடறதுக்கு. அது நம்மளா சேர்ந்து திருப்பியும் ஒரு 6 மணி போல வெளியில போயிடலாம். ஆம், இந்த மாரி தான் ஒரு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு காண்டேன். ஒத்துக்கிறேன். நான் ஒரு பாக்ஸரா இருந்தேன். இப்பயும் எனக்கு வருது. ஆனா வேண்டாம். போதும். அவ்வளோதான். இந்த மாரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதோட அப்படியே லைஃப் செட்டில் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவாடி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் சவுக்கக்கா, நான் உண்மையா சொல்றேன். நீ எந்த ப்ரொஃபஷனா எடுக்கிறதுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீயும் நானும் எப்படி இதே மாதிரி சந்தோஷமா இருக்குமோ, இது இத விட கொஞ்சம் கஷ்டமான ஜாப் உனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா பண்ணு. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனா, இதே மாதிரி உன்னோட லைஃப்ல நம்மளோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். இதே ஸ்மைல் நான் எப்பவுமே உன் முகத்துல பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. சரிடா ப்ளூபெர்ரீஸ் இதோட நான் இந்த 2 ஷாட் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, அம் நான் வந்து இந்த மாரி இப்ப வந்து நம்ம 2 ஷாட் இருக்கு இல்லையா? இந்த மாரி ஒரு ஸ்டோரி நான் வந்து சீரியஸா வந்து டீப்பா இத விட அ நான் புலரட் காதல் எப்படி எடுத்துருக்கனோ, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு நம்ப ஆல்ரெடி இந்த 3 சீரிஸ் போயிட்டுருக்கு. அது ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து இன்னொரு ஒரு 3 சீரிஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில 1 அம் இதே மாதிரி இருக்கும். த ஜர்னின்னு நெனைக்கிறேன். அ பேரு மாத்துறேன்னா உங்களுக்கு அதே மாதிரி கண்டிப்பா சொல்றேன். எப்படி பேவரேஜ்க்கு பேரு மாறுச்சோ. ஆ ஸோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என் வாய்ஸ் வேற எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. நடுவுல கருமுறான்னு ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சுக்கோங்க. நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். லவ் யூ வெரிஸ். பாய்.